தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா அனந்தபுரம் கிராமத்தில் குடும்பத் தகராறு வன்முறையாக மாறியுள்ளது. குமார் மனைவி மாலதி, மாமியார் மற்றும் குழந்தைகள் சேர்ந்து வீட்டுச் சுவரின் மீது ஏறி பதித்திருந்த தட்டு ஓடுகளை அகற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவத்தில் போலீசார் முன்பே எச்சரிக்கை விடுத்திருந்த போதிலும் மாலதி மற்றும் ரேவதி மீண்டும் தகராறு செய்து தாலிக்கொடி என்பதையும் பாராமல் தாலியை அறுத்து எறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அடிபிடி ஏற்பட்ட நிலையில் போலீசாரை கண்டதும் சிலர் தப்பியோடியதாக கூறப்படுகிறது. ஆனால் பின்னர் மீண்டும் சுவரில் பதித்திருந்த கற்கள், பொருட்களை அகற்ற முயன்றதாக அக்கம்பக்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சட்டம் தன் கடமையை செய்யுமா? காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து உயிரிழப்பை தடுக்குமா என்ற கேள்வி சமூக ஆர்வலர்களிடையே எழுந்துள்ளது. நாட்டாம சொல்லியாச்சு, ஊர்ல கேட்டுட்டு ஆரம்பிட்டாங்க. ஏன் இந்த வேலை பாக்கல? இந்த அநியாயம் பண்ணிடுல, இந்த அநியாயம் இது எந்த உலகத்திலையும் உண்டுமா? இல்ல எந்த உலகத்திலுமா உண்டுமா? இது எவ்வளவு திமிரு பாருங்க. நீங்க தண்ணி வாங்க போனா நான் கிளங்க நீ நல்லா இரு, தாலி எத்தவா நல்லா இருக்கும். செங்கலை பேசலாம், அந்த கையை தொட்டு குத்தமா போச்சு. நீ செங்கலையும் தொட்ட, செங்கலையும் தொட்டமா 10 செங்கலை புடிங்கி போட்டுட்டியா? அது சம்பளம் யாரு கொடுப்பா?